ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் எம் உயிரிழு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கலாச்சாரம் என்றும், மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதனம், நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நம்மவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற சிறப்பான ஒரு நபிச்செய்தியை ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த வெள்ளி உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக ரமலானுக்காக தயாராகுவோம் என்ற தலைப்பின் கீழ் சில முக்கியமான செய்திகளை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த தலைப்பு நம்முடைய சமுதாயத்திற்கு பேசப்பட வேண்டுமென்றால், இன்னும் சொற்ப நாட்களிலே, சுமார் ஒரு 20 நாட்களில் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். அப்படி சந்திக்க இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த ரமலானை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், ரமலானுக்காக நாம் எப்படி தயாராகி கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக விடயம் என்று வருகின்ற பொழுது, உலக தேவை என்று வருகின்ற பொழுது நானும் நீங்களும் ரொம்ப டொப் லெவலில் தயாராகிறோம். மறந்துவிடக்கூடாது என்று நோட் பண்ணி குறிப்பிட்டு வைக்கிறோம். அது மறந்துவிடக்கூடாது என்பதனை இன்னும் ஒன்று மனைவியிடம் சொல்லி ஞாபகப்படுத்தி என்று சொல்லுகிறோம். உலக விடயம் என்று வருகின்ற பொழுது அந்த உலக விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அது செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நானும் நீங்களும் குறிப்பு போட்டு ஞாபகப்படுத்தப்பட்டு அந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்று முன் ஆயத்தத்தோடு இருக்கிறோமே. இந்த முன்னாயத்தம், இந்த குறிப்பு போட்டு ஞாபகப்படுத்த இன்னொருவரிடம் சொல்லி இந்த ரமலானிடம் நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. ஆனால் வருகின்ற இந்த ரமலானை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த இறை இல்லத்திலே இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று கூட உத்தரவாதம் கிடையாது. இன்று இருக்கிறோம், இன்னும் 20 நாட்களில் சந்திக்க இருக்கக்கூடிய புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்தை சந்திப்போமா என்று உத்தரவாதம் கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை படைத்த ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தந்தால், அந்த பாக்கியத்தை நான் அடைந்தால், ரமலானை சந்திக்க தயாராகிவிட்டால், அந்த ரமலானை எப்படி கழிக்க வேண்டும் என்பதனை திட்டமிடல் ஒன்று இருக்க வேண்டும், திட்டமிடல் ஒன்று இருக்க வேண்டும். எப்படி அந்த திட்டமிடலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சென்ற ரமலானை நாம் எப்படி கழித்தோம், போன ரமலான் இருக்கிறது, போன வருஷம் ரமலானை நான் நீங்கள் சந்தித்து அந்த ரமலானை எப்படி கழித்தோம், அதில் நானும் நீங்களும் இபாதத்துடைய அடிப்படையில் இறைவனை நெருங்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்னென்ன தவறு விட்டோம். நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது நோன்பு பிடிப்பதற்காக, அந்த நோன்பை தவற விட்டோமா? தவற விடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகரித்து போனதா? நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தும் இயலாமல் இருந்தோம். அல்லாஹு தஆலா நமக்கு சலுகை தந்தான்.
போன வருஷம் நோய்வாய்ப்பட்டதனால இந்த ரமலானை எனக்கு பிடிக்க கிடைக்காமல் போய்விட்டது. இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்தோடு ரப்பு என்னை உயிரோடு வைத்திருந்தால் இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நோன்பை நான் பிடிக்க வேண்டும் என்று உள்ளத்தால் தயாராக வேண்டும். வெறுமனே வீட்டுக்கு வெள்ளையடித்து கலர் மாற்றுவதல்ல, பள்ளி வாயலுக்கு சோடனை போட்டு கலர் மாற்றுவதல்ல, நாம் உள்ளத்தால் தயாராக வேண்டும். சென்ற ரமலானுடைய மாதத்தில் எனக்கு நோன்புகள் பிடிக்க தவறவிடப்பட்டது. இந்த ரமலானில் நான் தயாராக வேண்டும், நான் ஆரம்பிக்க வேண்டும். சென்ற ரமலானில் வேலையோடு தொழிலோடு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இரவு வணக்கத்தில் ஈடுபட கிடைக்கல. கியாமுல்லைல் தொழுதார்கள் பள்ளிவாசலில், தொழ கிடைக்கல. அல்லது எனக்கு தனியாக கூட தொழ கிடைக்கல. இந்த ரமலானில் நான் தொழாதவனாக இருக்கக்கூடாது, இரவு வணக்கத்தில் ஈடுபடாதவனாக இருந்துவிடக் கூடாது என்று உள்ளத்தால் தான் தயாராக வேண்டும். உடலால் தயாராகுங்க. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற நானும் நீங்கள் இறைவா இதே ஆரோக்கியத்தை ரமலானை எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தாய் இறைவா என்று இறைவனிடம் நானும் நீங்கள் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். இப்படித்தான் உள்ளத்தால் நானும் தயாராகின்ற பொழுது அது தக்வாவுடைய இறையச்சத்துடைய வெளிப்பாடுகளை இந்த ரமலானுக்கு தயாராகக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தருகிறான். தக்வாதான், இறையச்சம்தான் இந்த மாதத்தை நானுங்களும் சங்கமிக்க இருக்கின்ற அந்த மாதத்திலே சமர்ப்பணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. 30 நாட்களும் முற்று முழுதாக ரமலானுடைய காலத்தை கழித்ததற்கு பிறகு 31வது நாள் அல்லது அடுத்த மாதத்துடைய முதலாவது நாள் பெருநாள் கொண்டாட்டத்தோடு இந்த இபாதத்துக்கள் கை கழுவப்படக்கூடாது. எப்படி ரமலானுடைய காலத்தில் பக்குவத்தோடு பணிவோடு தக்குவாவோடு இறையச்சத்தோடு இபாதத்தோடு வணக்க வழிபாடுகளோடு நம்முடைய வாழ்க்கைகளை கழித்தோமோ அது தொடர வேண்டும். உறவுகளே, தொடர வேண்டும். மற்றைய நாட்களில் நம்முடைய நாவு பட்ட பாடு, நாம் பேசிய பேச்சு, துடித்த துடிப்பு ரமலானில் அடங்கிரும். எவ்வளவு பெரிய கோபக்காரனா இருந்தாலும் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நோன்பு பிடிச்ச காரணத்தால் நீ தப்பின, இல்லாட்டி இந்த வாயிலிருந்து தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் உண்டு. ரமலான் நம்மளை பக்குவப்படுத்துகிறது. அந்த பக்குவப்படுத்திய ரம்மியமான மாதத்தை சந்திக்க இருக்கின்ற நானும் நீங்களும் தக்குவா என்ற இறையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் தயாராகித்தான் வேண்டும். அது உள்ளத்தால் மட்டுமே தயாராக வேண்டும். அந்த ஏற்பாடுகளை பற்றி நானும் நீங்களும் நம்முடைய உள்ளத்தோடு ஒரு பரிசீலனை செய்து போன ரமலான்ல எப்படி இருந்தோம், போன ரமலான்ல நம்ம எப்படி செஞ்சோம். 2 சாரார். ஒன்று போன ரமலான நல்ல முறையில் கழிச்சாங்க, 30 நோன்பை இறைவனுக்காக வஹ்திசாபன் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு அந்த ரமலானை பிடித்தவர்கள், நின்று வணங்கியவர்கள். அடுத்த சாரார் அந்த ரமலானுடைய காலத்தை பாழாக்கியவர்கள். அந்த பாழாக்கியவர்களாக இருந்தால், அந்த பட்டியலில் நாம் இணைந்து கொண்டவர்களாக இருந்தால் இந்த வருஷம் பாழாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஞாபகமூட்டல். சென்ற வருடத்தை நல்ல முறையில் கழித்தவர்களாக இருந்தால் இந்த முறை அதைவிட சிறப்பாக குர்ஆனுடைய தொடர்பு அது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நினைவூட்டல். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தக்குவாவை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பலா அவ்வாறல்ல, மன் அவ்ஃபா பி அஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன். யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறார்களோ, இறைவனை பயப்படுகிறார்களோ, அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான். ரமலான் வருது, தக்குவாவோடு இருக்கணும், பக்குவமாக இருக்கணும், நான் பாழாக்கி விடக்கூடாது என்று நமக்குள் நாமே ஒரு சபதம் எடுப்போம்.
உள்ளத்தால் சபதம் எடுத்து உள்ளத்தால் தயாராகுவோம் உறவுகளே. இதை வீணாக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் இது நான் வாக்குறுதியாக எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தக்குவாதாரிகளோடு இருக்கிறான் என்று சொல்லுகிறானே, என்னோடும் இருக்க வேண்டும் என்று இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தக்குவாதாரிகளோடு முத்தகீன்களோடு இருக்கிறான் என்று சொல்றானே, அந்த தக்குவாதாரியாக நான் ஆகிக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் தக்குவாவை கடைபிடித்தவர்களாக மாற வேண்டும். அதற்காக இந்த ரமலானுக்காக நானும் நீங்களும் தயாராக வேண்டும். அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 194வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹு தஆலா முத்தகீன்களோடு இருக்கிறான். முதலாவது வசனம், முத்தகீன்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். 2வது வசனம், முத்தகீன்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான். நாம் முத்தகீன்களாக இந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்று தயாராகினால் அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான். 1. 2வது, அல்லாஹு தஆலா நம்மோடு இருக்கிறான். இறைவன் நம்மளோடு இருக்க வேண்டும், நம்மளை நேசிக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த ஈமானிய உள்ளங்களுக்கு ஆழமாக இறங்கினால் இந்த ரமலானுக்கு சரியாக தயாராகுவார்கள். வளமையா 9 மணிக்கு அடைக்கிற கடை, மூடுற கடை, அது 9 மணிக்கு மூடின காரணத்தினால கியாமுல் லைல சந்திக்க கிடைக்கல. இந்த முறை நான் 8 மணியோட மூடிடுறேன் அல்லது இஷாவோட மூடிடுறேன். இஷா ஜமாத்தோடு தொழுது இந்த கியாமுல் லைலுக்கு நான் தயாராக வேண்டும். கொஞ்சம் பாடுபடும், கஷ்டம்தான், கொஞ்சம் நஷ்டமும் வரும், நம்ம சிரமப்பட வேண்டி ஏற்படும். இந்த சிரமம் முக்கியமா, இறைவன் நம்மளை நேசிப்பது முக்கியமா? இந்த இழப்பு, இந்த நஷ்டம் முக்கியமா, அல்லது அல்லாஹு தஆலா நம்மளோடு இருப்பது நமக்கு முக்கியமா? முடிவெடுப்போம். இந்த ரமலானுக்கு தயாராக வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கத்தான் வேணும். வீட்டில் எவ்வளோ விட்டு கொடுக்குறோம், தப்பே பண்ணாம மனைவிட்ட மன்னிப்பு கேட்போமே, விட்டு கொடுத்தோன்றோம். நான் விட்டு கொடுத்து போறேன், நான் ஒன்றுமே செய்யலை மௌலவி, எல்லாம் செஞ்சது அங்கால தான், நான் மன்னிப்பு கேட்டேன், ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு, பிரச்சனை முடிஞ்சு. எவ்வளோ விட்டு கொடுத்தோம்? இந்த விட்டு கொடுப்பு இபாதத்தின் பக்கம் கொஞ்சம் நகர்ந்து போகட்டுமே. அது இபாதத்துக்கும் தக்குவாவுக்கும் நெருக்கத்தோடு நம்மளை எடுக்க வேண்டும் என்றால் 8 மணிக்கு அடைச்ச கடையை ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு 7 மணிக்கு அடைப்போம். அல்ல 9 மணிக்கு அடைச்ச கடையை ஒரு 8 மணிக்கு அடைப்போம். இஷாவோடு அடைச்சு பார்ப்போமே, ஒரு மாதம் சின்ன லொஸ்ட் வரும். இதை விட அல்லாஹ் இருக்கிறான்னு ஒரு ஈமான் இருக்கும், ஒரு உறுதி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஸ்டமர் வந்து கோல் அடிப்பான், நேரத்தோட கடையை மூடிட்டீங்களே. ஆமாம் மூடிட்டேன், தொழுக நேரம் அதனால் மூடினேன். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மளை நேசிக்கிறான். நான் ஒரு தக்குவாதாரி, நான் ஒரு இறையச்சதாரி, அல்லாஹ் என்னோடு இருக்க வேண்டும் என்று நானும் நீங்களும் எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் இந்த ரமலானுக்கு இப்படி தயாராகும். அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று நான் இங்கு ஆசை வைத்தவர்களாக இருந்தால் ரமலானுக்காக கொஞ்சம் பொருளாதார, காசு, பணம், நேர வசதி எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கிக் கொள்வோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தில் சென்ற ரமலானை போன்று இந்த மாதத்தை, இந்த ரமலானை கழிச்சு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒரு செய்தி, மிம்பரில் ஏறும்போது 3 தடவை ஆமீன் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். திருமிதி என்ற கிரந்தத்தில் 3545வது செய்தியாகவும் 3468வது செய்தியாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும்ன்றாங்க, அப்படின்னா நாசமாகி போகட்டும்ன்றாங்க. 3 தடவை. சஹாபாக்கள் பார்த்தாங்க, அல்லாஹ்வின் தூதர் வளமைக்கு மாற்றமா? என்னப்பா மிம்பருக்கு ஏறும்போது இப்படி சொன்னாங்க? எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறான், விளக்கம் வேணுமே. ரசூலுல்லாஹ் ஒன்று செஞ்சா ஏன் செஞ்சாங்கன்ற ஆர்வத்தோடு வாழ்ந்த உத்தமர்களே அவர்கள். அல்லாஹ்வின் தூதரே,
வளமைக்கு மாத்தமா ஆமீன் சொன்னீங்க, ஏண்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று. மூக்கு மண்ணை கவட்டும் என்றார்கள். மூக்கு மண்ணை கவட்டும் என்றார்கள். ஏனப்பா அல்லாஹ்வுடைய ஏன் சொல்றார்கள் என்று கேட்டா, ரசூலுல்லாஹ் அதுல ஒரு 3 காரணத்துல ஒன்றை சொல்றாங்க. ரமலானுடைய மாதத்தை அவன் சந்திச்சான். அல்லாஹ் அவனுடைய உடம்புல உசிர மிச்சம் வச்சும் ரமலானை கடந்து போகின்ற பொழுது, ரமலானில் காலம் கழிக்கின்ற பொழுது ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தல. ரமலானை அவன் சரியான முறையில் பயன்படுத்தல. ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவமான கேடுகட்ட கேவலமான வாழ்க்கையை அவன் அந்த காலத்தில் விடாவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியெல்லாம் அவன் நல்ல முறையில் வாழ்ந்தான், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பாவம் மன்னிக்கப்படாதவனாக இருந்தா அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமாகட்டும் என்றார்கள் நபிகளார் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பட்டியலில் நம்ம இணைந்து விடக்கூடாது. போன ரமலானை கழித்தது போன்று கழித்து விடக்கூடாது உறவுகளே. இந்த சாபச் செய்திக்கு உள்வாங்கப்பட்டவர்களாக நான் இருக்கக்கூடாது. இருந்த பட்டியலில் இருந்த கூடியவர்களாக இருந்திருந்தால் அந்த பட்டியலின் ஓரமாக வேண்டும் இந்த ரமலான்ல. அதற்காக தயாராக வேண்டும். அதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருந்த பாவமான காரியங்களை தூக்கி எறிவோம் சகோதரர்களை. யாருக்காக? பாவம் செய்து என்னத்தை சம்பாதிச்சோம்? எத்தனை கோட்டையை கட்டினோம்? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பாவம் சம்பாதிச்சு பாவத்தை செஞ்சு பாவத்தின் பக்கமே நான் நீங்களும் தட்டி தடுமாறி இருந்த பொழுது கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த பாவத்தால சம்பாதிச்ச சொத்து இருந்துச்சாண்டு, அந்த பாவத்தால சம்பாதிச்ச உறவுகள் இருந்தார்களான்னு பாருங்க, ஒன்றுமே இருக்காது. பாவம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இந்த ரமலானுடைய மாதம் ரம்மியமான மாதம், பாவங்களை போக்க வைக்கக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா என்றார்கள். இந்த நோன்பு இருக்குதே கேடயம்டாங்க. யுத்தத்தில் ஒரு கையில் வாள் இருந்தால் இன்னொரு கையில் கேடயம் இருக்கும். ஒருத்தன் வெட்ட வந்தா அதை கொடுத்து தடுத்து கொள்ளணும், உசுர பாதுகாக்கணும். அதுக்கு ஒப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. பாவத்தை தடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நரகத்திலிருந்து நீ தப்பிக்கணுமா? இந்த மாதத்துக்கு சரியாக நீ தயாராகிக்கொள். தயாராகவும் வேண்டும். இந்த மாதம், இந்த ரமலான், இந்த நோன்பு, இது இபாதத், இரவு வணக்கம் உன்னுடைய பாவங்களை போக்க வைக்கும். உனக்காக அல் குர்ஆன் தந்த பொக்கிஷம் இது. இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனும் பொக்கிஷமாக வந்தது. கிடைக்கப்பட்ட மார்க்கம் இந்த மாதம். இந்த மாதத்தை நானும் நீங்களும் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதற்காக கொஞ்சம் ரெடியாகுவோம். ஏன் தெரியுமா? இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஓரிரு இபாதத் இருக்குது, அதனுடைய பிரதிபலனை மட்டும் புரிஞ்சா போதும். பிரதிபலன் முதலாவது என்ன? மன் சாம ரமலான். ரமலானுடைய மாதத்தில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடு அவன் நன்மையை எதிர்பார்த்து அவர் நோன்பு பிடிச்சா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னித்து விடும். நாம் என்ன மலக்கா உறவுகளே? நாம் என்ன மலக்கா? பாவம் செய்யாம பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று குர்ஆனும் மார்க்கம் சொன்னதே. அந்த பாவத்தை போக்கணுமா இருந்தா, பாவங்கள் அழிக்கப்படணுமா இருந்தா, அந்த மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புக்காக தயாராக வேண்டும். அந்த மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு பிடிச்சா நம்ம முன்னாடி செஞ்ச பாவத்தை அல்லாஹு தஆலா அழித்து போடுறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒன்று, மன் காம ரமலான். ரமலானுடைய மாதத்தில் யார் நின்று தொழுதாரோ, நின்று வணங்கினாரோ, அவருக்கும் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த ஈமான்தாரிகள் இந்த ரமலானுக்காக தயாராக வேண்டிய கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ரமலானுக்காக நம்முடைய உள்ளத்தால் மனதால் ரெடியாகுவோம். நான் இதுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கை அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருவோம். இனி அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. சென்ற ரமலானில் இருந்தது போல இந்த ரமலானில் நான் வாழக்கூடாது, இருந்துவிடக்கூடாது.
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா கடமையாக எடுத்துக்கொள்றான். நம்மளை சுவர்க்கத்துக்கு அனுப்புறது அவன் கடமை. அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி என்ற கிரந்தத்தில் 2790வது செய்தியாக பதிவான செய்தி என்ன தெரியுமா? யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு விடுத்து இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு இந்த ரமலானை சரியாக திட்டமிட்டு சரியாக கடைபிடித்து சரியாக அந்த ரமலானை கழித்தார்களோ அவர்களை சுவர்க்கம் அனுப்புவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான். நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான். யார் அவர்கள்? இந்த ரமலானுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு நம்ம போகணும், தயாராகணும், அந்த ஏற்பாடு நம்ம ஏற்படுத்தி வைக்கணும். ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு பிடிக்கணும். ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நட்கூலியை எதிர்பார்த்து அது இறைவன் மட்டும்தான் தருவான் என்று உறுதிப்பாடோடு ரமலானை கழித்தா அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், இவரை, அந்த மனிதனை, அந்த அடியானை சுவர்க்கம் அனுப்புவதை அல்லாஹ் கடமையாக்கி கொள்றான். அல்லாஹ் கேரண்டி தாரான். நீ இதெல்லாம் செஞ்சு பாரு ரமலான்ல, நான் உன்னை சுவர்க்கம் அனுப்புறேன். யாரால தடுக்க இயலும்? அல்லாஹ் கேரண்டி பண்ணி சத்தியம் பண்ணி வாக்குறுதி தந்து நான் உன்னை சுவர்க்கம் அனுப்புறேன்ப்பா. ரமலானை சந்திக்கிறாயா? நீ ரமலானில் நோன்பு பிடி, இரவு வணக்கத்தில் ஈடுபடு, இந்த ரமலானை சரியாக கழித்து விடு. அதுல 1000 மாதங்களை விட சிறந்ததும் இருக்கிறது. அதை பிடிச்சுக்கோ, ரொம்ப பெர்ஃபெக்டானது. இதெல்லாம் நீ எடுத்து சரியா ரமலானை பயன்படுத்தினா உன்னை நான் சுவர்க்கத்துக்கு அனுப்புறேன். அல்லாவே வாக்குறுதி தாரானே. எவனால தடுக்க இயலும்? எவனால முட்டுக்கட்ட போட இயலும்? படைச்ச ரப்பு தந்த வாக்குறுதி ஒரு நாளும் வல்லாகி இறைவன் மீது ஆணையாக இறைவன் மீறவே மாட்டான். அப்படின்னா அந்த இடத்துக்கு நானும் தயாராக வேண்டும். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், ஒரு நோன்புடைய பெருமதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நோன்பு நோற்றவர் இருக்கிறாரே, அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா 70 ஆண்டுகள் ஒருவர் பயணம் செய்தால் 70 ஆண்டுகள் 70 வருஷம் ஒருத்தன் பயணம் போறான். 70 வருஷம் ஒருத்தன் பயணம் போனா எவ்வளவு தூரம் போவானோ அவ்வளவு தூரத்துக்கு நரகத்தினுடைய நெருப்புடைய அந்த ஜுவாலையிலிருந்து இவருடைய முகத்தை திருப்பிக் கொள்றான், பாதுகாக்கிறான். அல்லாஹ் அபயம் தந்தா யாரு சகோதரர்களை அந்த இடத்துல வந்து நம்மளை பிடிக்க போறவர்கள்? அல்லாஹ் சொன்னான், 70 வருஷம் ஒருத்தன் பயணம் போறான், எவ்வளவு தூரம் நீ கவுண்ட் பண்ணிக்கோ, அவ்வளவு தூரம் போறானா நரகத்தினுடைய அந்த ஜுவாலையிலிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், அந்த நெருப்பில் என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், புகாரியுடைய கிரந்தத்தில் 2840வது செய்தியாக பதிவாயிருக்கு. என்ன பாக்கியம் சகோதரர்கள்! இதை எல்லாத்தையும் தான் போன வருஷம் இழந்துட்டோம். இந்த பாக்கியத்தை புரியாம வாழ்ந்துட்டோம். இந்த பாக்கியத்துடைய வெகுமதிகளை அறியாம இருந்துட்டோம் சகோதரர்களே. நோன்பு பிடிக்கிறோமா, பாவம் மன்னிக்கப்படுது. நின்று வணங்குறோமா, பாவம் மன்னிக்கப்படுது. நான் உன்னை சுவர்க்கம் அனுப்புறேன் வாக்குறுதி அல்லாஹ் தாரான். நரகத்துடைய ஜுவாலையிலிருந்து 70 வருஷம் நீ பயணம் போனா எவ்வளவு தூரம் புரியும், அந்த அளவுக்கு நரகத்துடைய ஜுவாலையோட முகத்தை நான் திருப்புறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன். எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு பாக்கியம்! இதற்காக தயாராக கூடாதா? இதற்காக நான் கொஞ்சம் தயாராக கூடாதா? இந்த ஏற்பாடு இல்லாமல் தானே போன வருஷத்தை வீணா கழிச்சோம். இந்த வருஷத்தை நீங்களும் வீணாக கழித்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன ரமலான்ல நம்மளோடு நோன்பு விடுத்து இரவு வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நோன்பு திறக்க பள்ளியில் இஃப்தாருண்டா நம்முடைய சகனில் வந்து உட்கார்ந்தவர்கள், கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தனை பேர் இன்று இருக்கிறாங்க? வாப்பாவை இழந்த பிள்ளைகள் இருக்கான். போன வருஷம் வாப்பா இருந்தார்.
பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி தந்தார். இந்த வருஷம் இல்லை. உம்மா இருந்தாங்க, சகரு கிளம்பி சுடுச்சோரோட கறி வச்சு பாலும் பழத்தோட சாப்பாடு தந்த உம்மா இல்லை. போன வருஷம் இருந்தார்கள். நம்மளோடு கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்கள் இருந்தார்கள், தாத்தா தங்கச்சி இருந்தார்கள். இந்த வருஷம் இல்லையே சகோதரர்களே, இந்த வருடம் இல்லையே. நானும் நீங்களும் உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையில் வாழுகிறோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஒரு அவகாசம், ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தினால் சுவர்க்கம் என்றால் உதாசீனமா வாழணுமா உறவுகளே? உதாசீனமா வாழணுமா? அப்படி வாழ்ந்தால் சுவர்க்கம் என்று ரப்பு சொல்லுகிறான், குர்ஆன் சொல்லுது, ஹதீதுகள் சொல்லுதுண்டா. அந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டு போவோமே உறவுகளே, வாழ்ந்து விட்டு போவோம். சென்ற ரமலானில் நம்மளோடு இருந்தவர்கள் இன்று இல்லை என்றால் வருகின்ற ரமலானில் அடுத்த வருஷம் ரமலான் வந்துச்சுண்டா நாமும் இல்லாமல் போனால் நம்மளை பற்றியும் பேசுவார்களே. அப்படி என்றால் இந்த ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தால் அந்த ரமலானுக்கு சரியான முறையில் திட்டமிட்டு இபாதத்துக்களுக்கு ஒரு வட்டமிட்டு இந்த இபாதத்துக்கள் போன வருஷம் செய்ய கிடைக்கல, இந்த வருஷம் எப்படியாவது செய்யணும், ரெடியாகுவோம், தயாராகுவோம். அந்த தயாருடைய ஏற்பாட்டில் இந்த ரமலானை கழித்தால் அல்லாஹு தாலா நமக்கு விமோச்சனத்தை தருவான் என்பதனையும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இன்னும் சொற்ப நாட்களில் ரமலானுடைய மாதத்தை சந்திக்க இருக்கிறோம். உலக விடயங்களுக்காக எந்தளவுக்கு ஒரு திட்டமிடலை தீட்டி நானும் நீங்களும் அந்த உலக விடயத்தை சாதனை செய்து கொள்கிறோமோ அல்லது சாதித்து விடுகிறோமோ, அதனை போல வருகின்ற ரமலானை சரியான முறையில் சந்தித்து சரியான முறையில் இபாதத்துக்கள் ஊடாக அதை அலங்காரம் செய்து அந்த அலங்காரம் இபாதத்துடைய அடிப்படையில் இருந்து அந்த இபாதத்துடைய பரிசாக அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கத்தை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தயாராகி கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் தயாராகி விட்டோம், எல்லா ஏற்பாடையும் செய்து விட்டோம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசை இருந்தது. ரமலானுடைய நோன்பை நோற்றோம், இரவு வணக்கத்தில் ஈடுபட்டோம். இப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்கள் புகாரி என்ற கிரந்தத்தில் 1896வது செய்தியாகவும் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1947வது செய்தியாகவும் சஹுல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நம்முடைய ஏற்பாடு சரியாக இருக்கு, ரமலானுக்கு தயாராகினோம், அந்த ரமலானை சரியாக கழிக்கிறோம். இப்ப கழித்ததற்கு பிறகு நாளை மறுமை நாளில் இந்த ரமலானை சரியான முறையில் திட்டமிட்டு அலங்காரம் இபாதத்துக்களால் செய்து வணக்க வழிபாடுகளால் ஈடுபடுத்தி நான் வாழ்ந்துவிட்டு நாளை மறுமை நாளில் போனால் நாளை மறுமையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னஃபில் ஜன்னதி பாபன், சுவர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கு, ஒரு கதவு, ஒரு டோர் இருக்கு. இந்த கதவுக்கு யுக்காலு லஹு ரையான், அதுக்கு ரையான் என்று சொல்லப்படும். சுவர்க்கத்தில் 8 வாசல் இருக்குது, 8 வாசல்ல இது ஒரு வாசல். என்ன? யுக்காலு லஹு ரையான், அது ரையான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாசல், ஒரு கதவு. அந்த வாசலை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யதுகுலு மின்ஹு ஸாயிமுன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் நோன்பாளிகள் மட்டும் அந்த வாசலால போவாங்க, வாசலால போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸாயிமுன், அவர்கள் நோன்பாளிகள், அந்த நோன்பாளிகள் யௌமுல் கியாமா, அந்த மறுமை நாளில் அந்த நோன்பாளிகள் அந்த வாசலின் ஊடாக நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேற யாரும் அந்த வாசலால போக இயலாது. எப்படி ஒரு பாக்கியம்! நோன்பு பிடித்தவர்கள் நாளை மறுமை நாளில் யுக்காலு ஐன ஸாயிமுன், அல்லாஹ் கேட்கிறான், எங்கப்பா அந்த நோன்பாளிகள், எங்கப்பா அந்த நோன்பாளிகள் என்று படைத்த ரப்பு கேட்ட உடனே இந்த ரமலானை சரியாக திட்டமிட்டு
வகுத்து இந்த ரமலானை கழித்தவர்களாக நாளை மறுமையை சந்திக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்தால் ஃபயகூமூன், நம்ம எழும்புவோம். நம்ம எழும்போடும் சகோதரர்களே. அல்லாஹ் கேட்கிறான், எங்கப்பா அந்த நோன்பாளிகள் என்று. அந்த நோன்பாளிகள் எழும்புவார்கள். அப்படி எழும்புற பட்டியல்ல நம்ம அத்துணை பேரும் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கணும், நம்முடைய உம்மா வாப்பா இருக்கணும், நம்முடைய மனைவி மக்கள் இருக்கணும், நம்மளோடு உடன் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும். உறவுகளே, சொன்ன உடனே நம்மெல்லாம் எழும்பணும். எழும்பினால் அந்த இடத்தில் நமக்கு சொல்லப்படும், லா யதுகுலு மின் அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர அந்த வாசலினூடாக அந்த கதவினூடாக வேற யாருமே நுழைய மாட்டார்கள். நீங்க மட்டும்தான் அதற்கு செலக்டட், நீங்க மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அந்த நோன்பாளிகள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை எழுப்பி, நீ நோன்பு பிடிச்ச, நீ நின்று வணங்கின, இபாதத்து புரிஞ்ச, அவ்வளத்தையும் செய்யறதா இருந்தா ஒரு ஏற்பாடு இருக்கணும், ஒரு திட்டமிடல் இருக்கணும். சரியா திட்டமிட்டு சரியா நடைமுறைப்படுத்தி ரமலான கழிச்சோண்டு வைங்க. நாளை மறுமையில நம்மளை எழுப்பி, இதா இருக்குது ரையான் என்ற கதவு வாசல், உள்ள போண்டு நம்மளை அல்லாஹு தஆலா அனுப்புவான். நம்மளை அனுப்பினதுக்கு பிறகு ஃபைதா தஹலுல் உக்லிக், நம்ம உள்ள நோன்பாளி எல்லாரும் போயிடுவோம். நோன்பு பிடிச்சோமே நம்ம எல்லாரும் போனதுக்கு பிறகு அந்த கதவை அல்லாஹ் இழுத்து அடைச்சிருவான், மூடிடுவான். வேற யாருக்கும் தகுதி கிடையாது, வேற யாருக்கும் அந்த இடத்துக்கு நுழைய முடியாது. நோன்பாளியா, நோன்பு பிடிச்சியா, நீ எழும்பு உள்ளப்போ என்று நம்மளை அந்த வாசலினூடாக சுவர்க்கம் அனுப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஃபலம் யதுகுல் மின்ஹு அஹதுன், அதற்கு பிறகு அந்த வழியால வேற யாருமே செல்ல முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம், உனக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீ தான் சரியா திட்டமிட்ட, நீ தான் நேரம் ஒதுக்கின, செலவாக வந்துச்சு செலவழிச்ச, கொஞ்சம் நஷ்டமா இருந்துச்சு நஷ்டத்தை பொறுக்கி கொண்ட இருந்து பொறுமையா இருந்து இந்த ரமலானை சரியா கழிச்சியே நீ போன்று நம்மளை உள்ளுக்குள்ள அனுப்பிட்டு இழுத்து கதவெல்லாம் மூடிடுவான். வேற யாரும் போக இயலாது. அந்த வாசலினூடாக சுவர்க்கத்தை நான் நீங்களும் சந்திக்க வேண்டும் என்றால், சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று ஆசை வைத்தவர்களாக இருந்தால், இன்னும் சுமார் ஒரு 19-20 நாட்கள் இருக்கு. அதற்கு முன்னால் இந்த ரமலானை சரியான முறையில் திட்டமிட்டு, இந்த ரமலானை நல்ல முறையில் இபாதத்துக்களால் அலங்காரம் செய்யக்கூடியவர்களாக ஒரு திட்டமிட்டு தயாராகி கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் என் குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய அனைவருடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.